புகுந்த வீட்டுக்கு முதல் முறையாக வரும் மணப்பெண் ஏன் வலது காலை எடுத்து வைத்து வர வேண்டும்? கோயில்களில் தெய்வத்தை ஏன் இடமிருந்து வலமாக சுற்றி வர வேண்டும்? வலம் வருதல் என்றாலே இடமிருந்து வலமாக சுற்றி வருதல் என்கிற வழக்கம் எப்படி வந்தது? எல்லா கேள்விகளுக்குமான பதில் சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே ஒரு சொல்லில் இருக்கிறது. அந்த சொல் வளநேர்ப்பு என்கிற சொல்லாகும். பல சங்க இலக்கியங்கள் இந்த வளநேர்ப்பு என்கிற சொல்லோடுதான் தொடங்குகின்றன. பழந்தமிழர்களின் இயற்கை பற்றிய அறிவை இன்றைக்கு நினைத்தாலும் வியப்பாக இருக்கிறது. இந்த பூமி இடமிருந்து வலமாக சுற்றுகிறது என்பதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்து, இந்த பூமி இடமிருந்து வலமாக சுற்றும் வரை ஞாயிறு கிழக்கு கடலில் எழுவது பொய்க்காது எனவும், அதனால்தான் இந்த உலகம் உயிர்ப்போடும் மகிழ்வோடும் இருக்கிறது எனவும் திருமுருகாற்றுப்படை என்கிற சங்க நூலை பெரும்புலவர் நக்கீரர் தொடங்குகிறார். உலகம் உவப்ப வளநேர்ப்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு என்பதுதான் அந்த வரிகள். அத்துடன் அதே பெரும்புலவர் நக்கீரர் கருமேகங்கள் இடமிருந்து வலமாக நகர்ந்தால் மாமழை பொய்க்காது எனவும், அதனால்தான் இந்த மண் குளிர்ச்சியுடன் இருக்கிறது எனவும் தொடங்குகிறார் நெடுநல்வாடை என்கிற சங்க இலக்கிய நூலை. வையகம் பனிப்ப வளநேர்ப்பு வளையி பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன என்பதுதான் அந்த வரிகள். வளநேர்ப்பு என்றால் இடமிருந்து வலமாக சுற்றுதல் என பொருள். இந்த வளநேர்ப்பு என்கிற சொல்லிலிருந்துதான் வலம் வருதல் என்கிற சொல் தோன்றுகிறது. இயற்கையின் தன்மையை நன்கறிந்து அதன் இயல்போடு தன் வாழ்வியல் முறையை வகுத்து கொண்ட இனம் தமிழினம். இடமிருந்து வலமாக சுற்றும் பூமியின் இயல்புக்கு இணங்க ஊர்வலம், நகர்வலம், தெய்வ வலம் என எல்லாவற்றையுமே இடமிருந்து வலமாக சுற்றுவதாகவே அமைத்து கொண்டான் தமிழன். அதன் அடிப்படையிலேயே புகுந்த வீட்டுக்கு வரும் பெண்ணும் இடமிருந்து வலமாக வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்கும் முறையை வகுத்தான். இதுவே மணப்பெண் வலது காலை எடுத்து வைத்து வருவதற்கான காரணம். இயற்கையோடு இசைந்து நடக்க வேண்டும் என்பதுவும், புகுந்த வீட்டின் இயல்போடு இசைந்து நடக்க வேண்டும் என்பதுவுமே இதன் உட்பொருள். இந்த உண்மையான கருத்துக்கு மாறாக பெரும்பாலும் மனிதர்கள் வலதுகை பழக்கம் உடையவர்கள் என்பதால் வலது காலை எடுத்து வைத்து வரும் வழக்கம் தோன்றியதாக சொல்லப்படுவதெல்லாம் ஊகத்தின் அடிப்படையில்தான். இது மனிதர்களின் வலதுகை பழக்கத்தால் தோன்றிய வழக்கம் அல்ல, இயற்கையின் வளநேர்ப்பு பழக்கத்தால் தோன்றிய வழக்கம்.